என்னது இது வீடியோ மூடிக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் இல்லையா? இல்லை, இது பக்காவாக இருக்கு. ஸோ வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி உட்காந்து பேசி. நான் மக்களே நல்லா இருக்கீங்களா? அண்ட் ஹாப்பி நியூ இயர். லேட்டாக தான் சொல்கிறேன்னு தெரியும், இருந்தாலும் சொல்லி ஆகணும்ல. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, புத்தாண்டோட முதல் வீடியோல என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். சரி, போன வருஷம் நம்ம ஒரு வீடியோ போட்டோமே 2023 கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு. சரி, அது என்னதான் பண்ணோம்னு சொல்லி ஒரு ரீவிசிட் பண்ணலாம். அப்படியே இந்த வருஷம் கோல்ஸையும் வந்துட்டு சொன்னாதானே அதை நோக்கி நம்ம போவோம். சரி, அதே ஒரு வீடியோவை பண்ணிடுவோமே அப்படின்னு யோசிச்சேன். அதுதான் இந்த வீடியோ. சரி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரீவிசிட் பண்ண ஆரம்பிக்கலாம். நேற்று என்னோட ரெசல்யூஷன்லாம் என்னன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் சேனல் ரிலேட்டட் கோல்ஸை பார்க்கலாம். நான் ரெசல்யூஷன் எடுக்கல, கோல்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த வருஷம் போபால் போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்த வருஷம் 2023 நம்ம ஒரு நார்த் இந்தியன் டூர் ஆச்சும் போயிட்டு வந்துடலாம். ஒரு நார்த் இந்தியன் டூர் போகணும்னு சொல்லியிருந்தேன். அது கண்டிப்பா போயிட்டேன். ஒரு நார்த் இந்தியன் டூர் இல்லை, ஒரு மெகா நார்த் இந்தியன் டூரே போயிட்டு வந்துட்டேன். அந்த அப்டேட்ஸ்லாம் பின்னாடி ஒரு சில நாட்கள்ல உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பார்ப்போம். டெய்லி ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணி ஆகணும். வாரத்துக்கு ஒரு வீடியோ கம்பல்சரி வந்தாகணும். சரி, டெய்லி ஒரு ஷார்ட்ஸு, அப்புறம் வாரத்துக்கு ஒரு வீடியோன்னு சொல்லியிருந்தேன். அதை ஆகஸ்ட் வரைக்கும் எப்படியோ ட்ரை பண்ணி கடைப்பிடிச்சிருந்தேன். ஆகஸ்ட் எண்ட்லேருந்தே நீங்கள் அதை பிரேக் ஆயிருந்ததை பார்த்துருக்கலாம். இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு நிறைய பேர் காண்டு கூட ஆயிருக்கலாம். அது என்ன காரணம்னு சொல்லி அதுவும் அந்த அப்டேட்டோட சேர்த்து வந்துடும். அடுத்து பார்ப்போம். இது வந்துட்டு நம்ம சேனல் ரிலேட்டட் கோல்ஸ். அதுக்கப்புறம் பர்சனல் கோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட் ஆகணும். ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இன்கோர்ஸில் முடிச்சாகணும். ஃபிட் ஆகணும்னு சொல்லியிருந்தேன் பர்சனல் கோலில். பார்த்தா ஃபிட்டான மாதிரியா இருக்கு, அதுவும் போச்சு, பண்ணலை. அப்புறம் வந்துட்டு என் ஒர்க் ரிலேட்டடில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிக்கணும்னு நினச்சேன், அதையும் முடிக்கலை. புது ஸ்கில் ஏதாச்சும் கற்றுக்கணும். செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கண்டிப்பாக இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஜென்ரேட் பண்ணி ஆகணும். புது ஸ்கில் ஒன்று கற்றுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பெருசாக எதுவும் ஸ்கில் கற்றுக்கிட்ட மாதிரி தெரியல. இருந்த ஸ்கில்லை தான் கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த வருஷம் யூடியூப் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. என்ன அதில் காசு வரலனாலும் இனிமே அதில் காசு வரும்ல. ஸோ அது வேணால் நம்ம ஓகே பண்ணிக்கலாம். கடைசி கோல் என்னன்னா, புது லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் கன்னடா, மராட்டி, தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், இந்த 6 தவிர ஏதாவது ஒரு புது லாங்குவேஜை கண்டிப்பாக கற்றுப்பேன் இந்த வருஷத்துக்குள்ள. புது லாங்குவேஜ் ஒன்று கற்றுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கேன். புது லாங்குவேஜும் ஒன்றும் கற்றுக்கல. ஓகே, ஸோ ஆல்ரவுண்ட் த கிளாக் மோஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நிறைய ரெசல்யூஷன்ஸை கீப் அப் பண்ண முடியல. இந்த வருஷம் கண்டிப்பாக இன்னும் ப்ராக்ரெசிவாக ப்ரொடக்டிவாக மாறணும்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷனு, அதை நான் கண்டிப்பாக கீப் அப் பண்ணுறேன். ஸோ இந்த வருஷம் போன வருஷத்தை விட ஒரு கொஞ்சம் நல்ல வீடியோஸாக உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறேன். தென் பர்சனல் கோல்ஸில் திருப்பியும் வந்துட்டு ஃபிட் ஆகணும். இந்த வருஷம் கண்டிப்பாக ஃபிட் ஆகிறேன். அப்புறம் தான் அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம ரெசல்யூஷனை மேக் பண்ணுறோம். ஃபிட் ஆகலைன்னு வைங்க, ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் வைக்கணும். அப்போதான் நம்ம அந்த ரெசல்யூஷனை கீப் அப் பண்ணுவோம். ஸோ என்ன பனிஷ்மெண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லி நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சப்போஸ் ரெசல்யூஷனை கீப் அப் பண்ணலன்னா முக்கியமா ஃபிட்டுக்கு மட்டும். ஓகே, மற்றதெல்லாம் வேணாம். மற்றதெல்லாம் எப்படி நான் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். இது மட்டும் தான் பிரச்சனை. அப்புறம் வேற என்ன ரெசல்யூஷன் வைக்கலாம்னா, இந்த வாட்டியாச்சும் நான் ஒர்க் ரிலேட்டடா ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் கண்டிப்பா முடிச்சாகணும். இதை நான் கண்டிப்பா சரியா நாளையிலேருந்தே இதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன். நீங்க கேட்கலாம், எதுக்குடா இந்த ரெசல்யூஷன்லாம் எப்படினாலும் நம்ம பண்ண போறது இல்ல, எதுக்கு இது அப்படின்ட்டு. ஆக்சுவலா நம்ம ஒரு கோலே இல்லாம இருந்தோம்னா எதை நோக்கி போறோம்னே தெரியாது. ஸோ ஒரு கோல் வச்சுக்கிட்டா அட்லீஸ்ட் அதை நோக்கி நம்ம கொஞ்சமா நடக்கவாச்சு ஆரம்பிப்போம். நம்ம அது வரைக்கும் போலனாலும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்ல. அதுக்காக நான் இந்த கோல் செட்டிங்கை எப்பயும் பண்ணிக்குவேன். ஸோ இந்த வாட்டியும் என்னோட கோல் செட்டிங் இதுதான். ஃபிட் ஆகணும். வீடியோஸ் வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டா சூப்பரா ப்ரொடக்டிவா போடணும். அப்புறம் சேனல் ரிலேட்டட்னே சொல்லிக்கலாம். இப்போ ஒரு சீரிஸ் போட போறோம். அந்த சீரிஸ் ஹிட் ஆச்சுன்னா அடுத்த சீரிஸ்க்கான வேலைகளை இந்த வருஷமே ஆரம்பிச்சிடணும். அது ஒண்ணு இருக்கு. ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறேன்ல, கூடிய சீக்கிரத்துல அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போட்டுடுறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டூடியோ செட்டப்லாம் மாத்தணும்ன்ற ஒரு ஐடியால இருக்கேன். கொஞ்சம் சேனல் அப்கிரேட் பண்ணணும், மைக் வாங்கணும், அதெல்லாம் இருக்கேன். ஸோ சேனலை அப்கிரேட் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ். உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் போன வருஷம் நான் முடிஞ்ச அளவுக்கு ரெசல்யூஷன்ஸ்லாம் கீப் அப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் கீப் அப் பண்ணீங்களா இல்லையான்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய்.